சேலம் அடுத்த டி பெருமாபாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தனது இருசக்கர வாகனம் களவு போனதாக போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து சேலம் அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் இருந்து திருடு போன தங்கள் வண்டியை கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறியுள்ளனர். நீதிமன்றத்தில் வந்து வண்டியை பெற்றுக் கொள்வதாக சாட்சி கூறினால் பைக்கை தந்து விடுகிறோம் என்று கூறியுள்ளனர். அதன்படி நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு வண்டியை பெறும் ஆவலில் காவல் நிலையம் சென்ற வெங்கடேஸ்வரன் தனது பைக்கை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மீட்கப்பட்ட பைக் என்று போலீஸ் கொடுத்தது ஸ்பிளெண்டர் பைக்கின் ஹெட்லைட் டோர் மற்றும் பிளாஸ்டிக் பேட்டரி கவர் மட்டுமே. பைக்குனா என்ஜின், வீல், ஹேண்டில் பார், கிளட்ச், கியர் பாக்ஸ், சீட் என ஒன்றையும் காணோமே என்று கேட்டுள்ளார் வெங்கடேஸ்வரன். கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் எல்லாவற்றையும் கலட்டி விற்றுவிட்டார்கள், மிச்ச மீதி இவ்வளவுதான் கிடைச்சது என்று கூலாக கூறியுள்ளனர் போலீசார். பைக் திருட்டு தொடர்பாக பள்ளிப்பாளையம் நந்தகுமார், திருப்பூர் ராஜாவை கைது செய்த போலீசார் அவர்கள் பைக்கை கலட்டி விற்ற இடத்தில் இருந்து எந்த பொருளையும் கைப்பற்றவில்லை என்று கூறப்படுகின்றது. வெங்கடேஸ்வரன் செய்தியாளர்களிடம் கூறும்போது இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துவிட்டதாக வண்டியின் புகைப்படத்தை காட்டினர். இதனால் தான் டூ வீலர் வாங்க வந்தேன், இங்கு வந்து வாகனத்தின் 2 பிளாஸ்டிக் பாகங்களை மட்டும் கொடுத்து இதுதான் உன்னுடைய வண்டி என்றார்கள் என்று வெங்கடேஸ்வரன் வேதனையுடன் தெரிவித்தார். வண்டி கிடைச்சிச்சுக்கண்ணே வாங்கண்ணே அப்படின்னாங்க. இன்ஸ்பெக்டர் தான் அவர் சொன்னார், போலீஸ்கார் சொன்னார். அப்புறம் வந்து பார்க்குறப்ப அவரே கூப்பிட்டாரு. கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் வண்டி ஒப்படைச்சிட்டோம், அங்கே வந்து சார்ஜ் சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு நான் போய் சார்ஜ் நான் சொன்னேன், சொல்லிவிட்டு இங்கே ஜிஹெச்சிக்கு வண்டி இருக்குது அங்கே போய் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. சைடு பேர் பாக்ஸும் முன்னாடி டோர் தான் காட்டினாங்க, வண்டி கண்ணில் காட்டலைங்க. அவ்வளோது வேறு வண்டி இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தர மாதிரி தான் கேட்டுக்கொள்கிறேன். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ்.